கைஸ் மரத்துக்கிட்ட போ. டேய் சவுண்ட் கேட்குறப்ப மரத்துக்கிட்ட கேட்டியா? அப்படியே சார் அப்படியே போகலாம் போ. சவுண்ட் கேட்டே இருந்துச்சு, நீ நடக்கிற சவுண்டு நினச்சேன் நான். ஐயர் பார்த்து அதுதான் பிடிக்குது, அந்த முள்ளு தான். ஏறி காலை போட்டு இங்கே முழுதாண்டா இருக்கு. அப்படியே தான் உட்காரணும், அப்படியே ஏறி உட்கார பார்த்து கவுத்துரு போகிற பின்னாடி. எங்கடா பார்த்த? இந்த இடத்துல எதை பாரு, அப்படியே ஒரு கருப்பு உருவம் அப்படியே இப்படி நடந்து போகுது. மரத்துக்கிட்டியா? அங்கே தான்டா இருக்கு. அம்பாரா தெரியுதா? ஒரு பம்பளை சுடிதாரா ஒரு அக்கா வீட்டில் அக்கா. என்னடா சொல்கிற? பெஸ்ட் ஆகிட்டு நீ சொன்னதான் நான் அப்பயே சொன்னேன், நீ நம்பளை பற்றியா? அப்படியே இப்படி ஏறினா பாருங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஒரு டைம் கேமரா இந்த ஆஃப் ஆகுது, என்னன்னு தெரியல. எந்த லொக்கேஷனுமே இப்படி நடந்ததில்லை. இந்த லொக்கேஷன் இப்போ இது பக்கம் நடந்த ஒரு சவுண்ட்லாம் கேட்குதுடா. ஏன்டா பாம்பாடா? எதனால் இப்போ நீங்கள் இறந்தீங்க? ஆன்சர் பண்ண மாட்டேங்குது பற்றி அதுக்கு. சும்மா நம்மளை பயன்படுத்துறதுக்காக உருவம்லாம் காட்டுது. இரு சைலண்டாக ஒரு நிமிஷம் இரு, சைலண்டாக. இது கேட்டுச்சுடா இங்கே சவுண்டு. குல்சு சவுண்டு மாதிரி தானே. குல்சுன்னு கேட்குதுடா. லைட்டு கீழே இருக்கு. மரம் அசைஞ்சிச்சா? இப்போ நீ கொலுசு சவுண்ட் கேட்டது கரெக்டாக காற்று வருது பத்தியா? சுற்றி அந்த மரமே அசையல, நம்மளை சுற்றிக்கு 4 மரம் மட்டும் தான் அசையுது. காத்திருக்கு என்னமோ நடக்குதுடா. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாரர் வீடியோ. ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு காடை வீடியோ எடுக்க வந்திருக்கேன். நான் மட்டும் வரல, நம்ம கேமரா பின்னாடி ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட என்ன ஒப்பீனியன் கேட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த தவளை ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்தாச்சு கைஸ். அதுவும் இல்லாமல் அந்த மரத்துக்கிட்ட நான் போயோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கேமராலாம் ஆஃப் ஆகிருக்கு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ் கேமரா மேலே வச்சு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாடா. இங்கே வந்து ஏற்கனவே ஒரு சவுண்டெல்லாம் கேட்குதுன்னு சொல்லியிருக்கான். நம்ம வந்து பார்க்கலான்னு வந்தேன், சும்மாலாம் இல்லை, அது சும்மா இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஆனால் நான் வந்து நம்பலை, அதான் வந்து பார்க்கலான்னு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அதுக்கு இந்த தான் சொல்கிறேன். நான் எதனா இருந்தால் எதனா கேட்டால் சொல்கிறேன். சவுண்டு கேட்கும் பாரு, அப்புறம் பேசிக்கலாம். வா போகலாம் செருது அதெல்லாம். ஏய் இல்லை ஒன்று சரி போகலாம். பார்த்தியா பாட்டெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் காமிக்கலடா. வாடா தெரியுதுங்களா கைஸ், பாட்டெல்லாம் இருக்குது. ஓகே அப்படியே மூவ் பண்ணலாம். வா கைஸ், போன டைம் நான் வந்து அந்த வழியில் வந்தேன். இருங்க, அந்த வழியில் உங்களுக்கு தெரியும் நான் வரேன். அந்த வழியில் வந்து அப்படி சுற்றிட்டு வந்தேன். இந்த டைம் இப்படி வழி இருக்குது ஸ்ட்ரைட்டாக, அந்த பக்கம்டா வழி அங்கே எதுங்க இருக்குன்னு நினச்சி அப்படியே போயிட்டேன் சுற்றி. எப்படி இருக்குது சவுண்டுலாம்? சவுண்டு ஹே சுற்றி முற்றி கேட்குது. அல்ட்ரா சவுண்டு ஒரு டைம் கேட்டுச்சு எனக்கு. பார்க்கலாம் வா. வா வெள்ளையே தெரியுது போகிறேன். ஜூம் பண்ணுற டார்ச் ஜூம் பண்ணுற தெரியுதா? வெள்ளையே தெரியுதுங்க. துணியை என்னன்னு தெரியல, போய் பக்கம் போகலாம். காமிடாக்கலாம் பைய போல தெரியுதா? கேமரா ஃபோக்கஸ் ஆகுதா? மரம் தெரியுது. காமி எப்படி மரத்தை கட்ட அது இந்த மரம் தான். இந்த மரம் தான்டா. இப்போ ஏறத்துக்கு எங்கேருந்து வழி இல்லை. போன டைம் வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம இந்த வழியாக தான் போயாகணும். ஸ்ட்ரைட்டாக தான் உள்ள இப்படி தான் போயாகணும். ஓகேவா? ஓகே. கூட ஏறு, நீ முன்னாடி ஏறு முன்னாடி. கைஸ் அந்த மரத்துக்கிட்ட போ. டேய் சவுண்ட் கேட்குறப்ப மரத்துக்கிட்ட கேட்டியா? அப்படியே சார் அப்படியே போகலாம் போ. சவுண்ட் கேட்டே இருந்துச்சு, நீ நடக்கிற சவுண்டு நினச்சேன் நான். எப்படி இப்படி ஏறலாமா? டேய் அங்கே தான்டா போய் கம்யூனிகேட்டே பண்ண முடியும். அங்கே தான்டா சூசைட் பண்ணி இறந்துன்னு சொல்கிறாங்க.
இதெல்லாம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு தெரியுதா? ஆ அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க போல இடம், வலி கூட அதிகமாக பண்ணவே இல்லை ப்ரோ. ஃபுல்லாக செடியாக தான் இருக்குது. இப்போ எப்படா போகிறதான் எப்படி? செடி செடியாக இருக்குது. ஏறு, பார்த்து சேஃபாக இருடா. இருக்கா உட்கார மாதிரி? பள்ளமாக தான் இருக்கா? என்னது? பார்த்து சேஃபாக இரு. அல்ட்ராசவுண்ட் கிட்ஸ்றப்ப என்னடா சொல்கிற? ஆ இப்போ அல்ட்ராசவுண்ட் கிட்ஸ்ற எங்கெங்கேயோ இரு. ஆண்டா பாத்ரா. வயர் பார்த்து அதுதான் பிடிக்குது, அந்த முள்ளு தான். ஏறி காலை போட்டு இங்கே முள்ளு தாண்டா இருக்கு. அப்படியே தான் உட்காரணும், அப்படியே ஏறி உட்கார. பார்த்து பார்த்து கவுத்துற போகிற பின்னாடி எங்கே பேர் அந்த பக்கம் இருக்கு பேர் வழி. அங்கே போ, அந்த பக்கம் பார்த்து போடா. அடா குரங்கு கூட மோசமாக தவிர. என்னடா இது? இந்தா கேமரா கொடு. தள்ளு வா. இங்கே இருக்குடா வழி, இங்கே பாடுறா. ஆமாண்டா வழி இங்கே இருக்கு. வருவாங்களா இல்லை என்ன பாரு, இதெல்லாம் புதுசாக இருக்கான்னு பாரு. புதுசாலாம் இல்லை, எப்படியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. பழசு, அந்த பழசு தான். மரத்தை காமி மேலே. அப்பா பயங்கரமாக இருக்குது. சேஃபாடுறா. என்னடா அது? கருப்பு வரும்டா அது. இதில் வழியாடா எங்கே உட்காந்துட்டாங்கடா. ஒரு உட்கார மாதிரி இருக்கு. எந்த பக்கம் பார்த்த? இந்த இடத்துல இந்த கேப்ல எப்படா புதாருக்குள்ள வந்துட முடியும்? மனுஷங்கடாட்டி ஏதோ உருவம் இருக்குடா. என்னடா உருவம் ஏதோ இருக்கு, நீ சொன்ன மாதிரி நடக்குது. ஹலோ, யாரா இருக்கீங்களா? சுற்றி முற்றி பஸ் லைட் அடிச்சு பாடுறா யாரா இருக்காங்கன்னு. என்ன பாரு, அங்கெல்லாம் சிகரெட் பாட்டில் இருக்குது தெரியுதா? மனுஷன் யாரும் இங்கே வரலடா. சிகரெட் பாட்டில் இருக்குது பார்த்தியா? மனுஷன் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான்டா. போகிறதுக்கு வழி இல்லை, இந்த பக்கம் கீழே இறங்குற மாதிரி இருக்குது தெரியுதா? கைஸ் இந்த மரத்தில் தான் தூக்கு போட்டு இறந்ததாக சொல்கிறாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போயின்னு கூட தெரில. மோசம். புளியா மரம் வேறு, புளியா மரமாக இருக்குது. கேமரா கொடு, கேமரா கொடுங்க. முள்ளு போல. யாரும் கிட்டமா உட்காந்துருக்காங்க. பாத்ரா சேஃபாரு. இந்த மாதிரி வந்து இங்கேயா? இங்கே தான்டா சூசைட் பண்ணி இறந்துட்டேன்றாங்க. இருக்கும்போது கொஞ்சம் குட்டி ஆயிடுச்சு சொன்னேன். அது எத்தனை வருஷம் கழிச்சு வந்து நடந்தது? அதுதான் ரொம்ப வருஷம் இருக்கும்டா. மரம் அது உள்ள வளர்ந்துருச்சு, ஃபுல்லாக செடி வளர்ந்துருக்கு தெரியுதா? இப்போ அப்போல்லாம் இருந்துச்சாண்டா, வழி மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு வீடியோ மாதிரி சென்ட் பண்ணியிருந்தாங்க. யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன். இப்போ அது பண்ணது இந்த வரத்துல இப்போ இந்த விஷயம் நடந்தாலும் யாரும் வரதில்லை. ரொம்ப வருஷம் ஆச்சு இதெல்லாம். என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? எங்கடா அந்த பக்கமா? பாத்ரா சேஃபா இரு. அப்பா எங்கடா? கீழடா அந்த பக்கம் தானே கீழே. போடா இந்த பக்கமாடா.
எங்கடா பார்த்த? இந்த இடத்துல இதை பாரு, அப்படியே ஒரு கருப்பு உருவம் அப்படியே இப்படி நடந்து போகுது. மரத்துக்கிட்டியா? அங்கே தான்டா இருக்கு. அம்பாரா தெரியுதா? ஒரு பொம்பளை சுடிதாரு சுடிதாரே ஒரு அக்கா வீட்டு அக்கா. என்னடா சொல்கிற? பெஸ்ட் ஆகிட்டு நீ சொன்னதெல்லாம் நடக்குது. நான் அப்பயே சொன்னேன், நீ நம்மளை பற்றியா? புரிந்து அப்படியே இப்படி ஏறணும்டா பாருங்க. வா வா வா, மேலே ஏறு. டேய் மனுஷனா பேயா? மனுஷன் மாதிரி இல்லை, அப்படியே ஒரு மூஞ்சிலாம் அப்படியே ஒரு இது மாதிரி ஏன்னா அழுவுன மாதிரி ஆகிடும் பார்த்தியா மூஞ்சிலாம். ஆள் மனுஷன் கையெல்லாம் நல்லா தான் இருக்கு. கையில் நல்லா தெரியுதா? கையில் அங்கே பாரு சுடிதார் வரைக்கும் போட்டு இருக்காங்க. ரெட் கலரு பிளாக் கலர் ஓனி. இந்த கை ஃபுல்லாக அப்படியே அழுவுன மாதிரி. அப்படியே கால் என்னடா சொல்கிற? புதுசான்றேடா. நல்லா இருக்குடா. கை மட்டும்லாம் அழுவுன, மூஞ்சிலாம் அழுவுன மாதிரி அப்படியே. அங்கே பாடுற ஏதோ மரத்தெல்லாம் கட்டி வச்சிருக்கானுங்க. அதே தான் பார்த்தியாடா அந்த மரத்தில் கட்டினது? குளிசுன்னு கேட்குறாடி. குளிசுன்னு கேட்குதுடா. எப்படியா தான் வந்தாங்க? இப்போ என் பக்கம் எங்கே கேட்சுடா குளு சவுண்டு? செருப்பா கேட்சு பார்த்தியா? சவுண்டு கேட்சா? நல்லாவே இருக்குது. பக்கமாக தானே கேட்குது. இங்கே இறங்குனது கைஸ். மரம் அங்கே பாருங்க, அங்கே இருக்க மரம் உங்களுக்கு தெரிஞ்சுங்களா? சுற்றி தானே இருக்கு. என்னடா நம்மளை சுற்றி வந்துட்டு வாங்க. கீழே பாடுறா. பயமாக இருக்குது. இதெல்லாம் போயிருக்க மாட்டாங்களா இங்கெல்லாம்? வந்துட்ட மேடா தான் டக்குன்னு வந்துட்ட மேடம். நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டே அது மனுஷன் இருந்தால் நம்ம கண்ணில் மாட்டிருக்கோம். தூரமாக நம்ம பண்ண விடுவோம். மனுஷன் இல்லைடா, அது வேறு ஏதோ உருவம். பாப்பா அங்கே என்ன கிணறாடா அது அந்த பக்கம் இருக்கிறது? பாரு ஆவியும் சுற்றுறதுனால இப்போ பச்சை பசையுமே இல்லை, காஞ்சி போயிருக்கு. ஒன்றுமே இல்லை இதில். எங்கே கிணறு மாதிரி தெரியுதுடா அந்த பக்கம் பாருங்க. வா போய் பார்க்கலாம். லைட் வெளிச்செல்லாம் பாரு எவ்வளோ பக்கம் தெரியுது கேமராவில். இதெல்லாம் தூரமாக இருக்கு பாரு. கேட்குதுடா சவுண்ட் கேட்சுறப்ப. என்னடா அது? அப்படின்னு கேட்குது இப்போ சவுண்டு. கேக்குதா? என்னடா ஊன் கேட்சுறப்ப? பயமாக இருக்கு. வா இந்த இப்படி கேமரா இப்படி. என்ன சவுண்டு அது? பாறைகள் யாராவது உக்காந்து இருக்காங்களா பாரு. யாராவது இருக்கீங்களா? பக்கம் கேட்சுறா ஊன்னு சவுண்டு. இப்போ சவுண்டு மட்டும் கேட்குது. யாராவது அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குதுடா. பாய்ஸ் சவுண்டே இல்லைடா, அது கேர்ள்ஸ் சவுண்டுடா. ஊன் கேட்சு பார்த்தியா சவுண்டு? கேட்டுச்சு எனக்கு ரெண்டு டைம் கேட்டுச்சு. அப்புறம் நீ திரும்பி வேணா நான் திரும்பிட்டேன் டக்குன்னு. திரும்பி தான் டே அப்படின்னா நீ வர என்ன சவுண்ட் கேட்குதுன்னு பார்த்தியா? நீ அப்பயே சொன்ன பார்த்தியா நிறைய ஆக்டிவிட்டி நடக்கும்டா இதெல்லாம். இடமே சரியில்லையே. இங்கே பாரு ஏதோ துணிலாம் பையன் கட்டி வச்சுருக்காங்க. ஒரு சூனிங் பண்ண கட்டி வச்சுருப்பானுங்க. இதெல்லாம் வேறு எல்லாம் வரைஞ்சி ஒரு இடமே சரியில்லை. கரெக்டாக காமிக்கலாம். வேறு சூனியம் ஏதோ பண்ண வச்சு பத்திரம் தலைமுறை இருந்துச்சுடா பின்னாடி. இப்போ சொல்கிறாங்க டேய் சிவா நம்ம அந்த இடத்துக்கு போகிறனால நம்மளை தடுக்குது. அந்த பேச மரத்துக்கிட்ட தான் போகணும். மரத்துக்கிட்ட போகலாம். என்னடா சவுண்டு? டே அந்த மரத்துக்கிட்ட போடாமல் பார்க்குறா அது நம்மள தெரியுதா? சவுண்டு போட்டே இருக்கு. போகலாம் வா கைஸ். அந்த மரத்துக்கிட்ட போடாத அளவுக்கு அந்த சவுண்டு அது இதுவும் போட்டு நாங்களே அப்படியே திரும்ப பார்க்குது மைண்ட் செட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்க வா நிற்காதடா. எனக்குலாம் சேஃப் இல்லை நம்மளுக்கு. சுற்றி இதே மாதிரி தான் இருக்குது. அச்சல எந்த வழியில் விட்டு நம்ம எந்த வழியில் போகிற முடியாது. அது போல் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. மரம் கூட ஒரே இந்த மரம் பாரு அந்த மரம் பாரு எல்லாம் ஒரு மாதிரி. நம்ம எந்த வழி வந்தால் கூட தெரியல பாரு. அதுக்குள்ளே சுற்றி பாறைகள்லாம் ஒரே மாதிரியே இருக்குங்க. நம்மளோட வழி சுற்ற விட்டுரும் போல இடத்த. வாடா சேஃப் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இங்கே தான் ஏதோ நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். வேறு வழி நம்மளுக்கு இங்கே போக விட மாட்டேன். ஃபஸ்ட்டு கொலு சவுண்டு கேட்டுச்சு. ரெண்டாவது கேட்ட பற்றி சவுண்டு கேட்டியா? அது மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. மூணாவதாக இப்போ பார்த்தியா ஏதோ உள்ள சவுண்டு. கல்லுன்னு சொல்ல முடியாது. உருண்டி போகிற மாதிரி யாரோ. அந்த ஒயிட்டு பாரு டக்குன்னு பார்த்தோன்னே இந்த உருவம் மாதிரி தெரியுது தானே? தெரியுதா உனக்கு? வா அக்கா நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா? அங்கே இருந்தாங்க அந்த பாட்டி சொன்னாங்க. ஆமாண்டா நம்மளுக்கு அங்கே அந்த மரம் கைஸ் பாருங்க. அந்த மரம் தெரியுதா உங்களுக்கு? ஜூம் பண்ண அந்த மரம் கைஸ் அது. இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே வந்து தான் இங்கே வரவே விட மாட்டேங்குது பார்த்தியா? இங்கே வந்து அழுவு சவுண்டு. இங்கே வந்து பாரா இந்த தலை என்னென்னு சொல்லிடுறேன் பாரு உங்கள்கிட்ட. இந்த தலை அந்த அக்கா ஃபஸ்ட்டு இறந்தவொடனே அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இறந்த ஆரம்பித்தாங்க எல்லாமே. இந்த பக்கம் வரவங்க மாடு மேய்க்கிறவங்க எல்லாருமே
இந்த விலங்குங்க கூட ஒரு டைமில் இறந்தீங்க கிடக்குதாண்டா. புரிதா சொல்கிறது பொண்ணுங்க? பாரு எதுவுமே இல்லை பாரு, இங்கெல்லாம் எரிச்சு விட்ற மாதிரி தெரியுது. எத்தனை வருஷம் முன்னாடி பண்ணதோ தெரியல. இதெல்லாம் பச்சை பஸ் எல்லாம் இல்லை, ஃபுல்லாமே அப்படி காஞ்சு போயிருக்கு பார்த்தியா? யூஸ் பண்ணாதனால தான் அப்படி இருக்குது. அப்படி பாரு அது உள்ளே இருக்கு. என்ன மரம் இது அப்படி இருக்கு? டீ இதெல்லாம் ரொம்ப ரேருடா அந்த மரம்லாம் இருக்கிறது. இங்கே தான் இருக்குது பார்த்தியா? வேப்ப மரமே இருக்குடா ஒட்டி. ரைட். ஓமே காடி இது நடந்திருக்கு. இங்கே இதை நடந்திருக்க மாட்டேங்கிறா. நம்மள இங்கே டைவர்ட் பண்ணது பார்த்தியா? புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா உனக்கு? அங்கே நினைமா நம்ம அங்கே இருக்கும்போது இந்த மரத்துக்கு வரலான்னு பேசணும் பார்த்தியா? அப்பே கொலுசோம் நாய் சரி வராது. நம்ம எப்படா நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போது ஒரு விலங்கு கூட நாய் செத்து இருந்துச்சு. இங்கே பாரு அந்த நாய் எப்படி இருக்கு, எலும்பு குண்டாக இருக்குது பார்த்தியா? சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்க மாட்டேங்குது. அதான் பாரு சைடில் எப்படி தெரியுது. சொல்லு நாய்ங்க பாருங்க சுத்தம். ஆனால் இந்த இடம்லாம் ரொம்ப பாவம்டாண்ணா இங்கே வர விலங்குங்கள்லாம். இங்கே செத்தாங்க. இந்த அக்கா செத்தது வந்து நிறைய பேர் இறந்துன்னே இருந்தாங்களாம்டா. நம்ம வந்து நீ சொன்ன பாட்டி கூட சொன்ன நீ தான்டா கேட்டோம் நம்ம. நீ வர நம்ம இப்போ நீ நேற்று சொன்னது இல்லை. இப்போ நம்ம இந்த பாட்டி நம்ம உனக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரியுமா? அது தலை இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் இறந்துறாமா. சரக்கு போட்டு வந்து ஏதோ விஷம் ஏதோ பாய்ச்ச மாதிரியே குடிச்சு இறந்துட்டானா. பாட்டி சொல்கிற மாதிரி இங்கே நடக்குது. இது உள்ளே போகாதீங்க எல்லாம் நிறைய சத்தியமாடா. இங்கே இந்த தாள் இப்போ ரீசெண்டாக நடந்தது. இந்த விஷயம் உனக்கு சொல்ல மட்டும் தெரிஞ்சிருக்காது. அந்த பாட்டி நான் தலையாக போய் கேட்டிருந்தேன். இது மாதிரி ஏதோ இந்த தாவலையை வந்து சரக்கு அடிச்சுட்டு அவங்க அங்கேருந்து கை நீட்டிருந்தாங்க. அந்த வீடு உங்களுக்கு தெரியாத ஸ்லைட்லாம் அங்கேருந்து நாங்கள் இந்த லொக்கேஷன் பார்க்கலாம். இந்த தாவலை சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தான். இந்த தாவலை இப்போ ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி தான் ஒருத்தர் இப்போ ஏதோ ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு ஏதோ பாய்சன்லாம் குடிச்சு இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சடன் நாய் குளிக்குது. இப்போ சவுண்ட் கேட்டு நாய் குளிக்குது பார்த்தியா? கொஞ்சம் சேஃபாக வந்து கூடா. இங்கே ஒரு ஆட்டமா 2 ஆட்டமா இல்லை, நிறையவே இருக்குங்க. இடமே தெரியல, எல்லாம் காஞ்சு போய் யூஸ் பண்ணாத பச்சை பச்சைன்னு இல்லாத மாதிரி இருக்குது. லைட் அப்படி தாண்டா ஒரு டைம் அது இங்கே வந்ததுதாண்டா ஓவராக இப்போ பண்ணுது லைட்டு பார்த்தியா? அங்கே இருக்கும்போது ஏதோ ஓரளவுக்கு இருந்துச்சு. ஏய் என்னடா கத்தர் சவுண்டு? ஏய் இல்லைடா இங்கே காட்டு பக்கத்தில் ஏன்னு நினச்சிடா. ஜூம் பண்ணு லைட்டில் இங்கே ஜூம் பண்ணு. இங்கே அது லைட் ஆஃப் பண்ணு லைட் ஆஃப் பண்ணு லைட் ஆஃப் பண்ணு. ஒரு கத்துற மாதிரி பக்கம் தானே கேட்குது. அப்படியே சைலண்டார் மாட்டிக்கிட்டு மட்டும் சுற்று போடுறானுங்கன்னு நினைக்கிறாரோ. பையன் குரல் கேட்டுச்சா? இப்போ ஏன்னு கேட்டுச்சிங்க என்னன்னு தெரியல. அங்கே போகிறான் லைட் ஆன் பண்ணுறான். லைட் ஆன். ஏய் யாரு நம்ம டிவைட் பண்ண பார்க்குதுடா. தனித்தனி பிரிக்க பார்க்குது பார்த்தியா? இப்போ பாரு அந்த பையன் சவுண்டு கேட்டோன்னு இப்போ ஒரு வெள்ளை உரும்பிட்டு போகுது. அங்கே கூப்பிட்டது யாரு, இங்கே போகிறது யாரு? ஏய் லைட்டு மட்டும் ஜூம் பண்ணுறா. யாரோ பிளான் போடுறானுங்களா நம்மளுக்கு? மனுஷன் உருவம் இல்லைடா அது. இப்போ நம்மள அங்கேயும் பார்க்க சொல்லுது. ஓமே கூட அதே தான் அந்த ஒயிட் கலர் பையன் நான் அதே நினச்சேன். கேட்குது சவுண்ட் கேட்குது. இங்கே சவுண்ட் கேட்டுச்சு பார்த்தியா? இப்போ லைட் ஆஃப் பண்ணிக்கோ. ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணு. இப்போ இங்கே ஒரு பையன் ஒரு குரல் கேட்டுச்சிங்க. அப்படி இருக்க மூணு சைலண்டாரு. யார் இப்போ 2 பேர் போகிறது? இப்போ பாரு அந்த லைன் நேரத்தில் போகிறோம். சைலண்டர் தெரியுது. வண்டி நின்று இருக்குது. வண்டி நிற்குது. அது கேமராவில் தெரியுதா தெரியல. உள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நம்ம லைட் ஆஃப் பண்ணால் தெரிஞ்சிடும்டா. லைட் ஆன் பண்ணால் நம்ம இங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதனால நம்ம தெரிஞ்சு லைட் ஆன் பண்ண தான் ஏன் இல்லைடா வேறு ஏதோ பண்ண வந்திருக்காங்க. நம்ம வந்து இங்கே ஆளுங்க இல்லாத இடமா இருக்குல்ல, அது வேறு ஏதோ பண்ண வந்திருக்காங்க. ஆனால் இப்போ 2 ஆம்பளைங்க வண்டி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் இப்போ சரக்கடிக்கு வந்திருக்கலாமா? சரக்கடிக்கு வரலடா. இங்கே யூஸ் பண்ண இந்த இடத்தையும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த படங்கள்லாம் இறந்துருவாங்க. சவுண்ட் கேட்டுடா பார்த்து சவுண்ட் கம்பெனி அந்த சைடு போகிறவங்க பார்க்க நம்ம போகும்போது இந்த சைடு ஒரு ரூம் போகுது பார்த்தியா? டிவைட் பண்ண தனித்தனி பிரிக்க போகுது நம்மளை. உன்னையே தனித்தனி பிரித்து ஒன்றதை இல்லை என்னை தான் பண்ண பார்க்குது. அது நம்ம அவங்க இது அதோட மூலிகை நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது. நம்ம கரெக்டாக லைட் ஆன் பண்ணாதான் சைலண்டாக இருந்துச்சோம். உட்கார அப்படியே உட்கார. போகிறானுங்க. லைட் தெரிஞ்சு பாரு. விட்டு தெரிஞ்சு பாரு. போகிறாங்க. கேமரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. தள்ளினே போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ண லைட்டு தெரியும். நான் முக்கியத்து தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? லைட்டு ஃபுல்லாக தானே வெளிச்சு வச்சுருந்தோம். லைட் ஆஃப் பண்ணிட்டு போல அந்த ஒளி பெட்டி ஆனில் இருக்குது தெரியுமா? கேமரா ஆமாண்டா. கிட்ட இருக்க பற்றிய சவுண்டு போயிட்டாங்க. மைல்டாக கேட்குது.
சுற்றி ஓடுற சவுண்ட் மாதிரி கேட்குது பார்த்தியா கொலு சவுண்டு. இல்லை காட்டுக்குள்ளே ஏதாவது பூச்சி சவுண்டாக இருக்கலாமா ஒரு வேளை. நம்மளுக்கு இப்படி தும்முன்னு வரணும், அப்படி வட்டம் போட்டு சுற்றினே யாரோ இப்படி வட்டம் போட்டு அதை வட்டத்து மேலேயே ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு ஃபீலிங்கா இல்லை அது ஒரிஜினல். வா இந்த பக்கம் போய் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். இரு ஒரு நிமிஷம் அவனுக்கு போயிட்டானுங்களான்னு தெரியல. போயிட்டானுங்கடா, தள்ளிட்டு போகிறானுங்க பாரு வண்டியை. இரு ஒரு 5 நிமிஷம் இரு. கேமரா தெரிய மாட்டேங்குது, இருங்க. ஏன்னா நாங்கள் லைட் ஆன் பண்ணால் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். லைட் தெரிஞ்சு நம்ம லைட்டை ஃபுல் ஃபோக்கஸில் இருந்தோம் பார்த்தியா. ஏன் சவுண்டு கிச்சு பார்த்தியா, நம்மளா சொல்லியிருக்கானுங்க ஏன்னு. நம்ம லைட் அடிச்சோன்னா போலீஸ்கார் நினச்சிட்டு இருக்கிறானுங்க. அந்த பக்கம் சரகடி கூட வந்திருக்கலாம்ல, சொல்ல முடியாது நம்மளால். புரியுதாப்பா? ஃபுல் லைட்டில் இருந்தோம் பார்த்தியா ஃபுல்லாக. ஏன்னா லைட்டு சரகடி வர வந்து போயிட்டானுங்க. ஏன்னா பாரு சரகடி வரும், அவன் லைட் யூஸ் பண்ணி வரமாட்டான். ஆமாண்டா கேக்குதுடா, நீ கேக்குதுடா சவுண்டு. இப்போ ஊன்னு கேட்குறப்ப நாய் வேற எதுவும் நாய்க்கு ஒரு சண்டை நினைக்கிறேன். நாய் அப்புறம் ஊனுக்கும் புரியுதா? இப்போ அந்த ஊன்னு சவுண்டுக்கு நாய் வெறியாகுது. மாட்டிக்கிட்டு நினைக்கிறேன், ட்ராப்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. இது லைட் சுற்றி அடி லைட்லாம் இந்த பக்கம் இப்படி இங்கே பாரு கைஸ். நான் சொன்னல இப்போ யாரும் அந்த பக்கம் போனாங்கன்னு அந்த பக்கம் இருந்தானுங்க. நல்லது அந்த இப்படி போயிருக்கானுங்க. ரோடு இந்த பக்கம் இல்லை, வட்டம் ஒன்று ரோடு தான், மெயின் ரோடு வந்துடும். நல்லா விசாரிச்சுட்டு தான் இடம் வந்திருக்கோம், சுற்றி வழி இருக்கும். சிவாவா கம்யூனிகேட் பண்ணலாம் வா. இங்கே இருக்கிற கோஸ்ட்டு பேயினால என்ன வேணா பண்ண முடியும்டா. சரி மச்சான் நான் இங்கே விட்டு போகிறேன் அவங்க பாதுகாப்புக்கு இந்த காட்டில். என்னெல்லாம் சும்மா டைமத்து அன்றைக்கே பேட் இருக்கிற மாதிரி எனக்கு குளிர்ச்சி வர மாதிரி ஆயிடுச்சு. சும்மா அந்த இடத்துல வந்து விட்டு போகிறேன். விட்டுற மாட்டேன்டா அவனை அப்படியே, புரியுதா உனக்கு? நீ சொல்கிறதுக்கு அது ஒரிஜினல் எடுத்துச்சுன்னா இழுத்துன்னு போயிடுச்சுன்னா நானுப்பா நாளைக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன உதவி ஏதாவது வேணுமான்னு சொல்லுங்கள். எதனால் இப்போ நீங்கள் இறந்தீங்க? நம்மள்ட்ட ஆன்சர் பண்ண மாட்டேங்குது பற்றி அதுக்கு சும்மா நம்மளை பயன்படுத்துறதுக்காக உருவம்லாம் காட்டுது. இரு சைலண்டாக ஒரு நிமிஷம் இரு, சைலண்டாக இது கேட்டுச்சுடா இங்கே சவுண்டு. கொலுசு சவுண்டு மாதிரி தானே, கொலுசு கேட்குதுடா. காற்று அடிக்குது திடீர்னு பார்த்து காற்று அடிக்கிறது விட்றா. இப்போ பாரு பின்னாடி. இப்போ நம்ம வந்தது ஒரு மரம் அசைஞ்சிச்சா, லைட்டு கீழே இருக்கு, மரம் அசைஞ்சிச்சா. இப்போ நீ கொலுசு கேட்டது கரெக்டாக காற்று வருது பார்த்தியா. சுற்றி அந்த மரமே அசையல, நம்மளை சுற்றிக்கு 4 மரம் மட்டும் தான் அசையுது. காற்று என்னமோ நடக்குதுடா. ஓகே கிளம்பட்டுமா நாங்கள்? சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்கள். முன்னாடி வாங்க, நான் கிளம்புறேன். இப்போ கேமரா முன்னாடி ஒரே ஒரு டைம் மட்டும் முன்னாடி வாங்க, நான் கிளம்புறோம். சவுண்டு மட்டும் போட்டே இருக்காதீங்க, முன்னாடி வாங்க. நீ பயப்படுற மாதிரி காமிச்சிக்காது அதுக்கிட்ட, நம்மளை அதனால தான் நம்மளை அவ்வளோ பயன்படுத்துறது. பயம் அவ்வளோ இருக்குடா எனக்கு, நான் காமிக்கிறதுல போயிடிய காமிச்சிக்காது. ஆள் தானே எனக்கு லைட்டாக பயமாக வருது. ஆள் நடக்கிற சவுண்ட்லாம் கேட்குது பற்றி. கேட்குது வண்டிக்கு வெளியே போய் ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. லைட் இருக்குது, அங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுங்க. வண்டி சவுண்ட் கேட்குதா? வண்டி ஆன் பண்ணுறானுங்க. இப்போ தான் இங்கே ரோடு பக்கம் போயிருப்பானுங்க. ரொம்ப நேரம் தள்ளின்னு போயிருக்காங்க. லைட் ஆஃப் பண்ணது அவங்களுக்கு சேஃப் இல்லை, ஆன் பண்ணிக்கோ. அவங்க போயிட்டுக்கிறாங்க, வண்டி சவுண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. சவுண்ட் கேட்குது பார்த்தியா? மெயின் ரோடு போயிட்டு இருக்கிறானுங்க. மெயின் ரோடு போய் நம்மளுக்கு சவுண்டு கேட்குது, வண்டி சவுண்டு. அவனுங்கெல்லாம் கூட பரவாயில்ல, வேறு யாரோ கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பல்சர் சவுண்டு. சரி ஓகே கிளம்பிட்டோமா நாங்கள்? நீங்கள் சொல்லுங்கள், முன்னாடி வாங்க, நான் கிளம்புறோம். ஒரு ஆன்சரும் சொல்ல மாதிரி இருக்கீங்க, நாங்கள் போட்டுமா? நடக்கிற சவுண்ட் எனக்கு கேட்குது. எனக்கு டேய் நடக்கிற சவுண்டு கேட்குது பார்த்தியா? பக்கமே கேட்குது நம்மளுக்கு. சுற்றி பார்த்தா இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்? எப்படி வந்து லைட்டு போகும் மூஞ்சி அடிக்கிறேன், டக்குன்னு தெரியுமோன்னு எல்லாமே இருட்டாக தான் தெரியும். யாருக்கு அந்த எனக்கு வந்தாலும் சரி, அதனால தான் கேமரா அவன் கையில் கொடுக்காம இருக்கேன். ஃபுல்லாக எப்படி திரும்பும் போது இப்படி வந்துச்சு தெரியாது. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சூசைட் பண்ணி இறந்ததாக சொல்கிறாங்க. உங்களுக்கு உண்மையாலுமே ஹெல்ப் ஏதாவது வேணும்னா என் முன்னாடி வாங்க, இல்லை என் ஃப்ரெண்டு வேணா சொல்லுங்கள், அவனை நான் இங்கே விட்டு போகிறேன். டேய் நீ வேற சொல்கிறேன்டா, அப்படி சொல்கிறேன், கம்மியா ப்ளீஸ். நோ ஹெல்ப் மாதிரி சொல்கிற மாதிரி கேட்குது. அது சவுண்ட் எதுவுமே ஒரு பதிலும் சொல்ல மாட்டேருக்கு. அப்படியே தலை சுற்றுற மாதிரி. எனக்கு வேறு அது பாரு, காலெல்லாம் முட்டிலாம் குடையுது. எனக்கு நீ அவ்வளோ தூரம் நம்ம நடக்கூட இல்லை. கல்யாணம் போயிடலாம்.
யார் இருந்ததுன்னு சரியாக சொல்ல முடியாது. இங்கே ஏதாவது கெட்ட ஆத்மா ஏதாவது இருந்தீங்களா ஏதாவது சவுண்டு கொடுங்க. இப்போ இவ்வளோ நேரம் கொலு சவுண்ட்லாம் கொடுத்துருந்தீங்க, இப்போ எந்த சவுண்டுமே இல்லை. ஒரு கண்ணுக்கு சுற்றி முற்றி பார்த்துட்டேரா, கேமரா திருப்பிக்கோ, சுற்றி முற்றி பார்த்துட்டே இரு. சொல்ல முடியாது எந்த பக்கம்னா இருக்கலாம். ஏன்னா வச்சுண்டா பேய் பொறுத்தளவும் வந்து நான் சொல்லவே முடியாது. இந்த பக்கம் இருப்பாங்க அந்த பக்கம் இருப்பானுங்க, எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம் அவங்க. ஓகேவா? சவுண்ட் கேட்டுருப்பா மூணு கேட்டுச்சு இல்லை? அப்படி இப்படி பொருள் இப்படியே உளுந்த மாதிரி கேட்குது சவுண்ட். மேலேயும் பாடுறாட்டி மேலே உட்காந்தா கூட நம்மளுக்கு தெரியாது. என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நீ அந்த பக்கம் இருக்கிற அவனை கல் தூக்கி அடிக்கலாம். இந்த நான் இந்த பக்கம் இருக்க என்னையே தான் பண்ணலாம், சொல்ல முடியாது. டீ நம்ம அங்கே பார்த்த பார்த்தியா, அதேமாரி கவருங்க இருக்கு வராங்க பாரு, மஞ்சா மஞ்சாவா. என்னடா அங்கே பாம்பு வராங்க பாரு, தெரியுதா? கேமரா தெரியுதா? தெரியுது இது வேறு மஞ்சா மஞ்சா என்னன்னு தெரியல, ஃபுல்லாமே அப்படிதான் இருக்கு. நம்ம அங்கே ஒரு டப்பாவோட பார்த்தோங்க. சரக்கட்டிக்கு வருவானுங்க டீ இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்களே, யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இடம் வேணா அப்படி தெரியல அப்படின்னு தெரியல. நம்மக்கிட்ட யூஸ் பண்ணுறாங்களா அவங்களுக்கு தெரியாது போல. பாட்டெலாம் தெரிஞ்சு யூஸ் பண்ணுறாங்க. சரக்கு அடிக்க மட்டும் வருவாங்க, பெரிய ஆளுங்களாம் வருவாங்க, சின்ன பசங்க வர மாட்டாங்க. சின்ன பசங்க வரது வாய்ப்பே இல்லை. நாம தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு. நான் பாட்டியா பேச வச்சு வராது நான். மொபைல் நீ யாரு? உனது என் மொபைல் இல்லையே. இது மைக்ரோஃபோனுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம் இங்கே. அன்ஃபார்ச்சுனேட்லி மொபைல் இந்த இன்னொரு மொபைல் வீட்டில் விட்டு வந்துட்டேன். பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது மைக்ரோஃபோனுக்கு இந்த தகவல் நான் ட்ரை பண்ணுறேன். என்னடா? ஓகே ஓகே. அந்த கேம் மாதிரிடா பேய்கிட்டலாம் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி. தெரியும் பார்த்துருக்கேன். ஒன் டைம் வீட்டுக்கு மேலே இதை ட்ரை சவுண்டு வண்டி சவுண்டு இது வண்டி சவுண்டும் நம்ம இங்கே லொக்கேஷன் சவுண்டும் ரெண்டு குழப்பிக்காது. எந்த சவுண்டு கேட்டாலும் அப்படி தான் ஒன்று தோணும். ஓகேவா? இதெல்லாம் பார்த்து எவ்வளோ காஞ்சி போயிருக்குண்ணே இந்த இடத்துல மட்டும். மரம்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. சைடில் வச்சுட்டு கீழே இருக்கிற செடிங்க ஃபுல்லாக காஞ்சி உடஞ்சி. உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நோக்கமும் பண்ண வரல. உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது உங்களுக்கு கூட வேணும்னா சொல்லுங்க. என் மச்சான் இங்கே விட்டு போறேன் அவனை. கப்புன்னு அடி உயிர் ஏதோ வர மாதிரி இருக்கு பாரு. கிட்ட வராங்கடா யாரோ. எனக்கு அப்படி தோணுது. தோணுதா? நீ வேற என்ன வேற கூட்டு போன்னு சொல்ற. வேற கப்புன்னு இல்லையாடா? யாரோ என் பின்னாடி வரும். எங்கடா போற? ஐயோ ஓடுறான். ஏய் ஏடா ஓடுற? என்னடாச்சு? நாய் கொலிக்குப்பா. அவங்களுக்கு பின்னாடி வருதா பாடுறா. அப்புறம் நாய்லாம் வருதுடா. போலாம் போயிடலாம். நீ போயின்னு இந்த ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி திரும்ப நடந்துச்சு. ஏன்டா ஓடுற? என்னை இழுத்துச்சுடா. நீ கூப்பிட்டு போய் சொன்னேன். அது இப்படி சர்டிஃபிகேட் இழுத்துட்டு கேமரா செல்ஃபு. ஓகே வீடியோ முடிச்சுக்கிறோம். போயிடலாம்டா. ஓகே நெக்ஸ்ட் டைம் திருப்போம் இந்த தவளை ஒரு கேம் விளையாடி உங்களுக்கு நான் போடுறேன். சைனிங் ஆஃப். பை கைஸ்.